ஹலோ நண்பா நண்பிகள், நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மென்ஸ் ஹாப்பினஸ். எல்லாத்துமே ஒரு விதத்தில் சந்தோஷத்தை தேடுறோம். அது அந்த மூமெண்ட் என்ன வேணாலும் நடக்கலாம். ஒரு ஸ்கூலில், ஒரு காலேஜில், ஒரு வேலை பார்க்குற இடத்துல, பப்ளிக் பிளேஸில், வீட்டில், எங்கே ஒரு இடத்துக்கு போகிறோம், தேட்டருக்கு, எல்லா இடத்துலையும் ஒரு சின்ன சின்ன ஹாப்பினஸ் நடக்கல. அது மென்ஸுக்கானது, அது ஆண்களுக்கானது ஒன்று ஒரு சின்ன சின்னதாக ஒன்று உண்டு. அது அவங்க அந்த டைம் ரசிச்சுட்டு, எனக்கே நடந்திருக்கு, ரசிச்சுட்டு அந்த டைம் அந்த மூமெண்ட்டே ஒரு எப்படி இருக்குன்னா ஏதோ ஹெவனில் இருக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். அது ஒரு 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் இருக்குமே, அவ்வளோ நல்லாயிருக்கும். அது சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம சந்தோஷத்தை தர்றது இருக்குல்ல. இப்போ என்ன தான் நம்ம சேடாக இருந்தாலும், இதை மென்னுக்கு மட்டும் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. வீடியோ இப்போ முன்னாடியே சொல்லிடுறேன். பொதுவாக எல்லாருக்குமே இது நடந்திருக்கும். ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அந்த டைம் ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக வந்திருக்கும். அந்த மூமெண்ட் ஏதோ ஒன்று நம்மளே சாதித்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் உள்ளேருந்து வருதில்ல, அதுதான். அதில் நான் ஒரு சில விஷயம் எடுத்து வச்சுருக்கேன், அதை தான் உங்களோட நீங்கள் பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன இதுன்னா, நான் ஸ்கூல்லேருந்தே வரேன். ஏன்னா ஸ்கூலில் எல்லாருக்கும் அனுபவம் நல்லா வந்திருக்கும் நினைக்கிறேன். என்னென்னா, ஸ்கூலில் இப்போ கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்குன்னா, அது ஒரு சோசியல் கிளாஸாக இருக்கும், இங்கிலீஷ் கிளாஸாக இருக்கும். இப்போ மேம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போது என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 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 டாபிக் எடுக்கும்போது அதில் ஒரு பேர் வரும். அது உதாரணத்துக்கு ரவின்னு இருக்கும், சுரேஷன் இருக்கும், ராமன் இருக்கும். இந்த மாதிரி உதாரணத்துக்கு ஒரு பேர் இருக்கும். அந்த பேரை சொல்லும்போது அந்த பேரை சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் குரூப்பில் உட்காந்துருப்பான். நான் கூட அந்த மாதிரி இருந்திருக்கேன். அந்த மாதிரி இருக்கும்போது அவனுக்கு எப்படின்னா, பசங்க எல்லாம் அவனை திரும்புவாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஒரு கிளாஸ் நடத்தும் போது ஒரு விஷயம், ஒரு சின்ன விஷயம் தான். அது எல்லாரும் அந்த சம்மந்தப்பட்ட அந்த பையனை திரும்பி பார்ப்பாங்க எல்லாரும். அது அவனுக்கே கொஞ்சம் என்ன நம்மளே பார்க்குறாங்க. ஏன்னா எக்ஸாமும் அந்த பேரும் ஒன்றா இருக்காமா. இவன் கேட்கும் போது என்னடா இது, இதெல்லாம் ஒரு ஹாப்பினஸ்ஸா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது ஹாப்பினஸ் தான். அந்த டைமில் அந்த சம்மந்தப்பட்ட அந்த பையனுக்கு கொஞ்சம் ஷையாக இருக்கும் அவனுக்கு. ஆனால் மேம் வாயிலேருந்து பேர் வருதான், திட்டுறது அந்த மாதிரி பேர் வரும், அது வேறு. இது அந்த டாக்ல நல்லா தான் வந்திருக்கும். அதாவது அப்போ சந்தோஷப்பட்டிருப்பான். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே நடந்திருக்கும். ஏன்னா எனக்கே நடந்திருக்கு, அதனால் ரொம்ப ரிலேட் பண்ணி சொல்கிறேன் நான். ஓகே, அடுத்த இது ஹெல்பிங் மைண்டு. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு வீட்டில் சொல்லியிருப்பேன். அது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு தெரிய வயசானவங்களுக்கு டீ வாங்கி கொடுத்த மாதிரி ஒரு வீட்டில் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எனக்கு மட்டும் இல்லை, கேட்கும் போது சொல்லியிருந்தேன். என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லியிருந்தேன். என்னென்னா, அவருக்குமே இந்த மாதிரி ஒரு தடவை வயசானவங்க, அவங்களுக்கு கண்ணு தெரியாது. அவங்களுக்கு இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி விடுற அந்த இது பண்ணியிருக்கார் போல். அவங்க தலையில் கை வச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு வயசான பாட்டி, அவங்க தலையில் கை வச்சுட்டு நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் ரொம்ப நேரம் நின்றுருப்பாங்க போல இருக்குது. இந்த அது அவருக்கு ரொம்ப ரசித்து பேசிக்கிட்டு இருந்தார். என்ன அந்த டைம் எனக்கு அப்படி தெரியுமா, அப்படி ஒரு மாதிரி சொல்ல தெரில எனக்கு. அந்த மாதிரி சொல்லியிருந்தாப்புல. இது நான் சொல்கிறது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் மாதிரி இருக்கும். ஆனால் அதில் ஒரு தர ஹாப்பினஸ் அந்த மொமெண்ட்டில் அதை நினச்சி பார்த்து நம்மளே சந்தோஷப்பட்டுக்கலாம். ஓகே அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். அது ஹெல்பிங் பண்ண எல்லாமே. இப்போ அதுக்கு இப்போ சொன்னல இது, அப்புறம் யாருன்னே தெரியாது அவங்களாம் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம்ல. இப்போது பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறோம், ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறோம், பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம்லாம். நிற்கும்போது நம்ம ஃபோன் ஏதாவது கண்டிப்பாக யாராவது ஃபோன் ஏதாவது கால் பண்ணணும்பா, வயசானவங்க கால் பண்ணணும்பா, அந்த மாதிரி வீட்டிலேருந்து அப்படின்னா ஃபோனு கொடுப்போம், கால் பண்ணுவோம். அதுக்கு அது சின்ன ஹெல்ப்பு தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் எல்லோரும் பண்ணுவாங்களான்னு கேட்டால் டவுட்டு தான். ஏன்னா நிறையா பேர் நான் பண்ணி பார்த்துருக்கேன், பண்ணாமல் இருந்தவங்களையும் நான் பக்கத்தில் நின்று பார்த்துருக்கேன்றதால இது எனக்கு இந்த ஹெல்பிங் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமானதுங்க இந்த டாப்பிக்லே. ஏன்னா மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறோம், அதில் அவங்க நம்ம பண்ண ஒரு சின்ன இதெல்லாம் அவங்க சந்தோஷப்படுறாங்க, நம்மளுக்கும் அது அந்த சந்தோஷம் கிடைக்கும் போது ரொம்ப ப்யூராக இருக்குது. ஏதோ மெய்யலகன் படத்தை 10 வாட்டி பார்த்த மாதிரி இருக்குது. எனக்கு நல்லா இருக்குது அந்த ஃபீலு. அடுத்து டாபிக் மன நிம்மதியோட ஒரு பாட்டு கேட்கணும். இது மென்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்குது. என்னென்னா, இப்போ ஒரு பாட்டு கேட்கணுன்னா, நம்ம சின்ன வயசில் கேட்ட பாட்டு, நம்ம அடிக்கடி டிவியில் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்ட பாட்டு தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம் இல்லையா. அதில் அதிகமாக நிறைய பாட்டு, அந்த பாட்டை
எல்லாருக்கும் பொதுவாக அந்த பாட்டு கேட்குறதுக்கும் தனியாக போய் நம்ம ஹெட்செட்டை போட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு அந்த பாட்டு கேட்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நானும் அந்த 2வது கேட்டகரி மாதிரி தனியாக போயிட்டு ஹெட்ஃபோனை போட்டுட்டு பாட்டு கேட்குற மாதிரி தான் நானே இருப்பேன். அது வந்து எப்படி இருக்குன்னா நானும் பாடலும் அந்த மாதிரி தனியாக இருக்கும் அந்த இது. அது எத்தனை பாட்டு கணக்குனே தெரியாமல் 18, 20, 25, 30ன்னு கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த பாட்டுக்கு அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா 90ஸ்லேருந்து இப்போ வந்த பாட்டில் எல்லாமே இருக்கும். அது நமக்கு பிடிச்ச பாட்டை தேடி பண்ணி சேவ் பண்ணி வச்சு இந்த பாட்டு கேட்குறது வந்து எனக்கு மன நிம்மதியாக இருக்கும். இன்னொன்று அதை விட என்னென்னா, இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வர்றது டைம்லேயோ எங்கேயாவது போயிட்டு வரும்போதும் பஸ்ஸில் இது எந்த பஸ்ஸாக இருக்கட்டுமே ஒரு பாட்டு மதியம் டைம் வர நேரம், அது மதியம் டைம் நைட் டைமுக்கு வர டைமில் டவுன் பஸ்ஸில் அதெல்லாம் ஒரு சில டவுன் பஸ்ஸாக தான் வரும். நாங்கள் இங்கே முக்கால்வாசி டவுன் பஸ் தான். அப்படி வர பட்சத்தில் பார்த்திங்கன்னா பழைய பாட்டுலாம் பிடிக்கும். ராஜா பாட்டு, தேவா அவரோட பாட்டு அப்படின்னு பழைய மியூசிக் பாட்டு தான் ப்ளேலிஸ்ட்டாக வச்சுருப்பாங்க. அந்த பாட்டெலாம் கேட்டிருப்போம். ஆனால் அந்த பஸ்ஸில் திரும்பி அந்த போகிற அந்த ட்ராவலுக்கும் நம்ம உட்காந்துருக்கிற லாஸ்ட் சீட்டுக்கும் ஜன்னல் ஓரத்துக்கும் அந்த சாங்குக்கும் நம்ம கண்ணை மூடிட்டோ கண்ணை அப்படியே பார்த்துட்டே வந்தால் அது வந்து ஒரு மாதிரி எதுவுமே நினைக்க தோணாமல் அப்படியே சட்டிலாக நல்லா இருக்கே அப்படின்ற ஒரு 2-3 பாட்டு அந்த மாதிரி கேட்கலாம். இது ஒரு ஹாப்பினஸ் தருதான்னா எனக்கு இது பர்சனலாக ரொம்ப தருதுன்றதான் நான் இதை வந்து வச்சுருக்கேன். நான் சொன்ன அந்த பஸ்ஸு மேட்ரு எனக்கு வந்து கரெக்டாக எங்கள் ஸ்டாப்பர் வந்து ஒரு நல்ல பாட்டு ஆரம்பிக்கும். அப்போ வந்து என்னடா இப்போவுமே இறங்கிட்டோமேன்னு தோணும். ஏன்னா பாட்டு வந்து நீங்கள் கேட்க உங்களை மறக்க வைக்குது இல்லை. அது எனக்கு வந்து ஒரு படம் பார்க்குறோம், ஒரு பாட்டு கேட்குறோம், ஒருத்தங்க பேசுகிறத கேட்குறோம், நம்ம தன்னை மறந்து ஒரு விஷயத்த பார்க்கும்போது வந்து நம்மளாவே இருக்கிறது இல்லை. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். உங்களை மறக்கடிச்சு ஒன்று பண்ண வைக்கிறதுல அது வந்து ஒரு சிலராக தான் பண்ண முடியும். முக்கியமாக சினிமாவில் அதை பண்ண முடியுது. நாடகம் பண்ணுறாங்களே, ஸ்டேஜ் நாடகம், அதில் பார்க்க முடியும். அதனால் பாட்டு கேட்குறதுல அது வந்து சுற்றி இருக்கிற விஷயத்தில் எங்கெங்கெல்லாம் ஹாப்பினஸ் கிடைக்குமோ அங்கங்கெல்லாம் நாங்கள் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. மெயின் ஹாப்பினஸ் இன்னும் இந்த 3 தவிர்த்து இன்னும் எவ்வளவோ இருக்குது. நான் அதை சின்னதாக தான் சொல்லியிருக்கேன். இது போனால் இதோட கண்டினியூஸாக அடுத்த வீடியோ கூட கண்டிப்பாக வரும். ஓகே, இவ்வளோ தாங்க இந்த வீடியோ சொல்ல நினச்சது. என் மனசில் உள்ள ஒரு சில விஷயத்தெல்லாம் அங்கேருந்து நான் கொட்டியிருக்கேன் உங்கள் முன்னாடி. அதை பார்த்துட்டு எதாவது கரெக்ஷன் தான் இருந்தால் சொல்லுங்கள். நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன்.